தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அந்த முக்கியமான விஷயத்தில் அவர் யார் அந்த முக்கியமானவர்னு பார்க்க போகிறோம். அவருக்குள்ளே பெருமையை பேச போகிறோம். ஆனால் ரொம்ப முக்கியம், அதற்கு பின்னால் கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம்தான். பீகாரில் கயாவுக்கு பக்கத்தில் ஹெக்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். எதுக்காக ஹெக்லூர் அப்படின்னு அந்த கிராமத்துக்கு பேர்னா, ஹெக்லூர் அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. அந்த மலையை ஒட்டின கிராமங்கிறதுனால ஹெக்லூர் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 360 அடி நீளத்துக்கு 30 அடி அகலத்துக்கு 25 அடி உயரத்தில் ஒரு மலையே ஒருத்தர் குடைஞ்சு பாதை போட்டுக்கிறாங்க. பாதை போட்டவங்க யாரு அப்படின்னா, ஆட்சியாளர்கள் நீங்க நினைக்காதீங்க, இல்ல ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு நினைக்காதீங்க, இல்ல பீகார்ல உள்ள ஒரு அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரோ அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அதுதான் கிடையாது. தனி ஒரு மனிதனாக தசரத் மாஞ்சி அப்படிங்கிறவர் இந்த வேலையை செஞ்சிருக்கிறார். சும்மா இல்லைங்க, 360 அடி நீளம், 30 அடி அகலம், 25 அடி உயரம் மலையை கொடைஞ்சு அவருடைய கிராமத்திலிருந்து விரைவா இன்னொரு இடத்திற்கு விரைவா போறதற்காக, விரைவான எப்படின்னா, அவர் மட்டும் இந்த வேலையை செய்யல அப்படின்னா 55 கிலோமீட்டர் சுத்தி போனாதான் அந்த இடத்தை அடைய முடியும். இப்ப 15 கிலோமீட்டர் தூரத்துல அந்த இடத்துக்கு போயிடலான்னு பாருங்க. சரி, அப்படின்னா ஏன் அந்த தசரத் மாஞ்சி எதற்காக இந்த வேலையை செய்யணும்? அந்த கிராமத்தில் எவ்வளவு பேர் இருந்தாங்க? ஆட்சியாளர் இருந்தாங்க, மாவட்ட ஆட்சியர் இருந்திருப்பாங்க, எத்தனையோ அமைச்சர் பெருமக்கள் இருந்திருப்பாங்க, அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட இருந்திருப்பார். ஆனால் அப்படியெல்லாம் அவர்களெல்லாம் தாண்டி தனி ஒரு மனிதனாக தசரத் மாஞ்சி இந்த வேலையை ஏன் செஞ்சார் அப்படின்னா, அவருடைய மனைவி இவருக்கு உணவு கொடுக்க வர்றதற்காக அந்த 55 கிலோமீட்டர் பாதை அந்த பக்கம் சுற்றி வரும்போது எடறி கீழே விழுந்துடுறாங்க. படுகாயம் அடைந்த அவங்கள மருத்துவமனை கொண்டு போகணும்னா 55 கிலோமீட்டர் சுற்றுல கொண்டு போனாதான் அந்த முக்கிய சாலையவே அடைய முடியும். காலதாமதம் ஏற்பட்டதுனால அவருடைய மனைவி பால்குனி தேவி இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்த உடனேயுமே அவர் உடனே தன் 2 குழந்தைகளையும் கையில பிடிச்சிக்கிட்டு, சரி நாம உண்டு, தம் வேலை உண்டு, தன் வாழ்க்கை உண்டு வாழ்ந்திருக்கலாம். ஏதோ பால்குனி தேவி இறந்துட்டாங்க என்ற ஒரு கவலையில் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அந்த கவலை இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மறந்துட்டு தன் 2 பிள்ளைகளை வளர்க்கறதுல போயிருந்திருக்கலாம். ஆனால் தசரத் மாஞ்சி செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? நம்மெல்லாம் பார்த்துருக்குறோம், காதலுக்காக ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினாரு அப்படின்னு சொல்றோம். அதுல கூட ஒரு சுயநலம் இருக்கு. அவருடைய மனைவியினுடைய கல்லறையை அவர் அழகுபடுத்தி கட்டியிருக்கிறார். ஆனால் அதை கூட நம்ம என்ன சொல்றோம்னா, அதை காதலின் சின்னம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் தசரத் மாஞ்சி தன்னுடைய மனைவி பால்குனி தேவி இறந்தது பிறகு, இனி தன் மனைவியை போல யாரும் எந்த ஒருவரும் இது போல இந்த பாதையை கடக்க 55 கிலோமீட்டர் போகக்கூடாது, அந்த காலதாமத்தினால் இனிமேல் நம்முடைய கிராமத்துல, அந்த ஹெக்லூர் கிராமத்துல ஒரு உயிர் கூட போயிடக்கூடாது அப்படின்னு தானே உளியும் கடப்பாறையும் சுத்திலையும் எடுத்து தனி ஒரு மனிதனாக ஒரு மலையை குடைஞ்சிருக்கிறார். 25 அடி உயரம், 30 அடி அகலம், 360 அடி நீளத்துல ஒரு மலையை குடைஞ்சு ஒரு பாதையை போட்டிருக்கிறார். சாதாரண விஷயம் இல்லைங்க. 20 ஆண்டு கால உழைப்பு. 1960 தொடங்கி இருக்கிறாரு, 1982 முடிச்சிருக்கிறார். வெற்றிகரமா முடிச்சு தனி மனித காதல் அப்படிங்கிறத விட அந்த காதலின் மூலமாக மக்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எப்பயும் போலதான் நம்ம அரசாங்கம் அதை கேலி கூத்தா பார்த்திருக்கோம். சரி, ஒரு தனி ஒரு மனிதனாக 20 ஆண்டு காலம் இந்த வேலையை ஒருத்தன் செஞ்சிருக்கிறானே, அதை செஞ்சு கொண்டு இருக்கும்போது அரசாங்கமே செஞ்சு தரும் அப்படின்னு சொல்லி எந்த அரசாங்கமா அது முன் வந்துச்சான்னா, இந்த 20 ஆண்டு காலமா யார் ஆட்சியில் இருந்தான்னு தெரியல, பீகார்ல அதை செய்யல. நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டவர்கள் கூட, ஆங்கிலேயர்கள் கூட பல்வேறு சாதனைகளை இந்த போக்குவரத்துல பண்ணியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ரயில்வே துறை இன்றைக்கு கொட்டுன்னு கொட்டுது. இந்தியாவிலேயே இந்திய ஒன்றிய அரசு ஒரு துறையில வருவாய் ஈட்டுது அதிகமான, அது ரயில்வே துறை தான். இதுக்கு அச்சாரம் போட்டது யாரு? ஆங்கிலேயர்கள். நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டவன் அன்னைக்கே அதை செஞ்சான். அதெல்லாம் இவங்களா செஞ்சாங்க? இன்னைக்கு கால சூழ்நிலையில அதை அப்டேட் பண்ணிருப்பாங்க, டெக்னிக்கலா அதை வளர்ச்சியடைய வச்சிருப்பாங்களே தவிர இதை உருவாக்குனது ஆங்கிலேயர்கள். நீங்க பாருங்க, அப்பயே ஆங்கிலேயர் இருந்த காலத்திலேயே ஊட்டியில மலைப்பாதையில தொடர் வண்டியை போட்டிருக்கானா பாருங்க. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு தனி ஒரு மனிதனால் தான் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு பாதை அமைக்கணும்னா, சரி அவங்க செய்யல, எப்பயும் போலதான் அது. அங்க இருந்த மக்கள் தனி ஒரு மனிதனாக தசரத் மாஞ்சி செய்யறானே, நாமளும் சேர்ந்து செஞ்சோம்னா நாளைக்கு நமக்கு பின்னால வர்றவங்களுக்கும் மிகப்பெரிய பேர் உதவியா இருக்குமே. 55 கிலோமீட்டர் என்பது 15 கிலோமீட்டராக சுருங்கி விடுமே. அப்படியெல்லாம் இல்லை. அவரை கேலி செய்வதும் அவரை நகையாடுவதுமாக ஒரு பைத்தியக்காரனை பார்ப்பது போல பார்த்தார்கள்.
ஆனால் தன் மனைவி மீது உள்ள காதலால் இனிமேல் இப்படிப்பட்ட உயிர் இனி இந்த கிராமத்திலிருந்து ஒருத்தர் கூட வந்துடக்கூடாதுன்னு 20 ஆண்டுகளினுடைய தொடர் உழைப்பால அந்த பாதையவே செஞ்சு முடிச்சார். வழக்கம் போல உடனே இந்த அரசாங்கங்கள் அவரை போற்றி கொண்டாடுவதும் வைப்பதும் அதுவெல்லாம் வாடிக்கையான ஒன்றுதான். 2007 அவர் இறந்துடுறாரு, புற்றுநோயால் இறந்துடுறாரு. எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்த ஒருத்தர் பித்தப்பை புற்றுநோயில 2007 இறந்து போயிறார். 2016 ஆண்டு அவருடைய புகைப்படம் பதித்த தபால் தலையை வெளியிடுறாங்க. அந்த பாதை அவர் வடிவமைச்சார் இல்லையா, பாதை அந்த 360 அடி நீளம் அந்த மலையை குடைஞ்சார் இல்லையா, அதுக்கு தசரத் மாஞ்சி சாலை அப்படின்னே வச்சாங்க. இதெல்லாம் அவர் இறந்ததற்கு பிறகு. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து முடிக்கும் போது ஒரு முத்திரையை பதிச்சுட்டு போனோம். அதான் ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்லுவான், தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். தசரத் மாஞ்சி ஒரு மாமனிதன். அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தடத்தை பதிய வச்சுட்டு போயிருக்கார். ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை, வரலாறு பேசுகிற செயலை செஞ்சுட்டு போயிருக்கார். 1960 1982 வரைக்கும் அவர் செய்த செயல் இன்று 2026 அவரை பற்றி பேசுகிறோம் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். இந்த விஷயத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது, ஆட்சியாளர்கள் அரசுகள் எவ்வளவு கேவலமாக அநாகரிகமாக இருந்தாலும், நம்மை சுற்றியுள்ள மக்கள் எவ்வளவு அநாகரிகமாக இருந்தாலும், சுயநலத்தோடு இருந்தாலும், தசரத் மாஞ்சி போல சுயநலமற்று தான் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை நாட்கள்ல தடம் பதித்து நடக்கணும். அதற்கு பிறகு அவரை முன்னுதாரணமாக கொண்டு ஒரிசால கும்சாகாரி அப்படிங்கிற இடத்துல ஜலந்தர் நாயக் அப்படிங்கிறவர் ஒரு 15 கிலோமீட்டர் பாதையை அந்த கிராமத்து பிள்ளைங்க படிக்கணும்னு அவரே போட்டுக்கிறார். அவருக்கு ரோல் மாடலா இருந்தது யாரு அப்படின்னா அந்த தசரத் மாஞ்சி. அதே அந்த தசரத் மாஞ்சி இருந்த ஊர்லயே அமித் குமார்ங்கிறவரு அந்த தசரத் மாஞ்சி இருந்த அந்த ஊர்லயே மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் வந்தப்ப இவரை ரோல் மாடலா வச்சுக்கிட்டு அந்த தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்து கொடுத்திருக்கிறார். இப்படிதாங்க தசரத் மாஞ்சி போல நாமும் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வரலாற்று சுவடை, ஒரு தடம் பதித்த ஒரு மாமனிதனாக நாம் வாழணும் அப்படிங்கிறது தான் தசரத் மாஞ்சி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடமாக, ஒரு வாழ்க்கை கற்பித்தலாக நமக்கு இருக்கிறது. எது எப்படியோ எறும்பு ஓட கல்லும் தேயும் அப்படின்வாங்க, எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்வாங்க. அது மாதிரி தான் தசரத் மாஞ்சி 20 ஆண்டு காலம் உளி சுத்தியல் கடப்பாறையால் இவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறார் என்றால் 2026 வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் என்ன செய்ய போகிறோம்? நன்றி, வணக்கம். முத்தமிழ் முரசில் இது போன்ற சமூகம், அரசியல், உலக அனுபவங்கள், அதிசயங்கள் அனைத்தையும் உங்கள் கண்முன் கொண்டு வர முத்தமிழ் முரசை பின்தொடருங்கள்.